இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது சம்மந்தமாக வெளியான அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். தமிழக அரசு பார்த்திங்கன்னா கடந்த செப்டம்பர் மாதம் தமிழகத்தில் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கப்படும் திட்டத்தை அமல்படுத்தியது. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் பெறப்பட்ட முதல் கட்டமாக 1,06,52,000 பெண்கள் பயனடைந்தார்கள். அதன் பிறகு விண்ணப்பத்தில் உள்ள பிழைகள் நீக்கப்பட்டு மேல்முறையீடு செய்தவர்களையும் சேர்த்து இறுதியாக 1,15,00,000 பெண்கள் இந்த உரிமை தொகை பணத்தை பெற்று வருகிறார்கள். ஆனால் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து பயனடையாத பலரும் மேல்முறையீடு செய்வது குறித்து அரசின் அறிவிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்திங்கன்னா தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பித்து தகுதி பட்டியலுக்கு நிராகரிக்கப்பட்ட அனைவருக்கும் தேர்தலுக்கு பிறகு கட்டாயம் உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். அதே சமயத்தில் அதிகமானவர்கள் பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதி இருந்தும் அவங்க விண்ணப்பிக்க தவறிவிட்டார்கள். அந்த மாதிரி இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு பிறகு புதிதாக விண்ணப்பிப்பது சம்பந்தமான அறிவிப்பு வரும் என்றும் கூறியுள்ளார். இதுதான் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியிட முக்கிய அறிவிப்பு. உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்க தவறியிருந்தாலும் கண்டிப்பாக தேர்தலுக்கு பின் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் உரிமை தொகை கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு KMUTன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே KMUT.TN.gov.in தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாடு இருக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு சொல்லியிருக்கும். அது கீழே உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறியணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதிகாரிகள் உள்நுழைவு பொதுமக்கள் உள்நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பொதுமக்கள் உள்நுழைவு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு OTP அனுப்பும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கூட ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTP நம்பரை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சமர்ப்பிக்க கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு சுய விவரங்கள் சொல்லிவிட்டு ஆதார் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய பேர் கொடுத்துருப்பாங்க. அதற்கு அடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டு நம்பருடைய கடைசி 3 நம்பர் ஷோ ஆகும். உறவினர் பெயர் பாலினம் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதுக்கு விண்ணப்பத்தில் உள்ளபடின்னு சொல்லிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்களோ பெயர், முகவரி, கைபேசி எண், குடும்ப அட்டை எண், ரேஷன் கார்டு எண் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு உங்களுடைய விண்ணப்பம் செய்யாதவர் தங்களில் ஆதார் எண்கள் தரவு பட்டியலில் இல்லை அந்த மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி ஷோ ஆகும். இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு ஷோ ஆனால் இவங்களாம் இந்த தேர்தலுக்கு பின்பு புதிதாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதுன்னா விண்ணப்பம் ஏற்கப்பட்டது அந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும். இந்த மெத்தட் பயன்படுத்தி நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.